ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 2 கிலோ எடுத்து மேலே இருக்கிற காம்பு பகுதி, அந்த மஞ்சளாக இருக்கிறது காயாக இருந்ததுன்னா அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி, பழமாக இருக்கிறத மட்டும் இது மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ இதுக்கு தேவையான ஒரு 15லேருந்து 20 அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். காரத்துக்கு நான் மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் கொஞ்சம் போட போகிறேன். இதை வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதில் நல்ல தாராளமாக எண்ணெய் விடலாம். இதுக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா தக்காளியும் இதில் போட்டு நல்லா கிளறிடலாம். இப்போ இதை கிளறும் போதே நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு கிளறிடுங்க. நல்லா குழஞ்சி வரும். இப்போ ஏற்கனவே நம்ம ட்ரையாக வறுத்து வச்ச மிளகாவும் இதில் போட்டு நல்லா பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறதால இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேன்னு சொன்னேன். தனி மிளகாத்தூளை தான் நான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட தனி மிளகாத்தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். ஏன்னா நான் போடுறதால கலர் வரும், உங்களுக்கு கலர் வராது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இல்லை வெறும் மிளகானா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை போட்டு இதை கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி போடுறதால நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஃபேனை கீழே வச்சு ஆற வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆறின தக்காளியை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே இருக்கிற வாணலிலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு விழுதாக அரைச்சிருக்கிற தக்காளியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கூட குறைச்சல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி வருது. சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுதான் இந்த தக்காளி தொக்கு இல்லை தக்காளி ஊறுகான்னு சொல்கிறது ரெடியாகி வந்ததுக்கு நம்மளுக்கு அறிகுறி. நிறைய பேர் இதை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட விருப்பப்படுவாங்க. நீங்கள் புளிசாதம் காலரும்போது எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி நல்லெண்ணெய் விட்டு இது கொஞ்சம் போட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இது மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் சாப்பிட்ருக்கேன். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.